Children, 9th standard science. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ். Good evening, children. 9th standard science, lesson number 4, electric charge and electric current அப்படிங்கிற லெசன் தான் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா லாஸ்ட் கிளாஸ். சோ அதுல நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய யூனிட் இன்னைக்கு பார்க்கலாம். மின்னூட்டமும் மின்னோட்டமும். மின்னூட்டமும் மின்னோட்டமும். ஓகே, சோ அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தென் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். 4 Am I audible? Before that, நம்ம இன்னைக்கு சயின்ஸ் ஃபேக்ட் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு சில டீடைல்ஸ் பார்க்கலாமா? சோ சயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்துட்டு என்னது நிறைய விஷயங்கள் ஜென்ரலா இருக்கக்கூடியது. நம்ம அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் டெய்லியுமே நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ இதுல நான் ஒரு சில தகவல் மட்டும் இன்னைக்கு சொல்றேன். இப்போ பனிப்பாறைகள் அப்படிங்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சோ பனிப்பாறைகள் அப்படிங்கிறது எந்த தண்ணீர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு அதிகமான நல்ல நீர் கொண்ட ஒரு தண்ணீராக இருக்கும், சரிங்களா? சோ அதுதான் பனிப்பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதே போல இப்போ ஒன் செகண்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து பாறைகள் அப்படின்னு சொன்னாலே எது இருக்கும்? நமக்கு பனிப்பாறைகள் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சோ தண்ணீர் நிறைந்த நிறைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நீர் நிறைந்த பகுதிகள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரியும். சோ அதுல முக்கியமானது உலகில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல நீரும் இருக்கிறது தான் பனிப்பாறைகள். அது போல நம்முடைய தண்ணீர் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? டெய்லிக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா தண்ணீர், அப்போ வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப எசென்சியல். அதே போல ஃபுட் அப்படிங்கிறதும் ரொம்ப எசென்சியல் இல்லையா? அது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தண்ணீரும், தண்ணீரினுடைய அளவு என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்லிற்கு தேவையான ஒரு முக்கியமான எசென்சியல். பேசிக்கா நம்ம உடம்புல எதனால் ஆக்கப்பட்டது? செல் தான். செல்லுக்கு அடுத்ததுதான் எல்லாமே நமக்கு உடல் வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்கு இல்லையா? சோ அந்த செல்லினுடைய தொகுப்பு, அந்த செல்லினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக தண்ணீர் என்பது நமக்கு தேவை. அது போல இப்போ காற்று என்பது நமக்கு என்னது? விசிபிளா நம்மளால பார்க்க முடியுமா?
கண்டிப்பா பார்க்கவே முடியாது இல்லையா? பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம காற்றுங்கிறது. ஆனா அதுவும் நமக்கு என்னது ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அத நம்மளால என்ன பண்ண முடியாது? விசிபிளா பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள். சரிங்களா? சோ சயின்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு அமேசிங்கான ஒரு விஷயம். அதுலயும் நமக்கு நிறைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்முடைய பிரெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு தகவல்களை சேர்த்து வைக்கும் அப்படின்னு கேட்டா 5 பில்லியன். சோ நம்ம ரொம்ப எவ்வளோ அதிகமான, ஏன்னா நம்முடைய ஆயுள்ல எவ்வளவு நாள் நம்ம வாழறோமோ கிட்டத்தட்ட நம்முடைய ஞாபக சக்தியில எவ்வளவு தகவல்கள் நம்மால சேமிக்க முடியும். 5 பில்லியன் தகவல்களை நம்மால் சேமிக்க முடியும். சோ வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் growth ஆஃப் செல். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது நம்முடைய பிரெயின் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பனிப்பாறைகள்ங்கிறதுல எந்த மாதிரியான பனிப்பாறைனா எல்லாமே அதுல இருக்கக்கூடிய நீர் என்பது எல்லாம் நமக்கு நல்ல நீராக மட்டுமே இருக்கு. சரிங்களா? சோ இப்போ நம்ம லெசன் போலாம். சோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னாலே நமக்கு இது எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானினுடைய நகர்வு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மின்னோட்டம் அப்படிங்கிறது. சோ மின்னோட்டம் பெற்ற ஒரு பொருள் தன்னுடைய நமக்கு ஒன்று இருக்கு. அது ஒரு வே கொடுத்தது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்? ஒரு அழுத்தத்திலிருந்து மற்றொரு அழுத்தத்திற்கு நகரக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ எலக்ட்ரான்கள் எவ்வாறு நகரும்? அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தம். சோ என்ன மாதிரியான நகர்வு? அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த அளவு மின்னழுத்தத்திற்கு நகரக்கூடியதுதான் எலக்ட்ரானினுடைய நகர்வு. அழுத்தம் மாறுபாடு. அழுத்தம் எவ்வாறு இருந்தா நகரும்? நமக்கு ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரானினுடைய மூவ்மெண்ட்ல தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் நம்ம மின்னோட்டம். மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் பெற்ற பொருள்ல நம்ம எலக்ட்ரானினுடைய நகர்வுனால என்ன ஆகும்? அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு எலக்ட்ரான் நகரும். அவ்வாறு நகரும் பொழுதுதான் நமக்கு என்ன உருவாகும்? எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டம் என்பது உருவாகும். சரியா? சோ இதுலயே நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இப்போ கரண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கும்? மின்னோட்டத்தினுடைய திசை. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சோ மின்னோட்டத்தினுடைய திசை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஏர்லியர் டேஸ்ல சயின்டிஸ்ட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ கரண்ட் அப்படிங்கிறது எந்த சார்ஜஸ்ல மட்டும் மூவ் ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, அப்போ எலக்ட்ரான்கிறது என்ன சார்ஜ்? ஆக்சுவலா நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்களினுடைய நகர்வு தான் நம்ம மின்னோட்டம்னே சொல்றோம். அப்போ இதுல நம்ம எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு அப்புறமாக இந்த மூவ்மெண்ட்டை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ என்னென்ன மின்னோட்டம் கேட்டா, மரபு மின்னோட்டம், எலக்ட்ரான் மின்னோட்டம், கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் தென் எலக்ட்ரான் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் கரண்ட். சோ எப்படி இதனுடைய இதை நம்ம எதனால பிரிச்சோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். சோ இது எது நகரும் பொழுது? பாசிட்டிவ் சார்ஜ் நகரும் பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம்? மரபு மின்னோட்டம். மின்னோட்டங்களின் இயக்கம், நேர் மின்னோட்டங்களின் இயக்கத்தை கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜ். இதே
அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நகரக்கூடியத எலக்ட்ரான்ஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்போ ஒரு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு பேசிக்கா எடுத்தா நமக்கு எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது, மூவிங் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதற்கு பிறகு நமக்கு எலக்ட்ரான்கள் நமக்கு நகரம் அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணினோம், அந்த இதை மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்கள் மூவ் ஆவதை நம்ம ரெண்டு வகையா நம்ம என்ன பண்ணிட்டோம், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அத கன்வென்ஷனல் அண்ட் தென் நெகட்டிவ் எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய ஒரு விஷயத்த எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் மரபு மின்னோட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். எலக்ட்ரான் மின்னோட்டம் இரண்டு வகையாக மின்னோட்டத்தை பிரிக்கிறது, மரபு மற்றும் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது, இப்போ ஒரு பேட்டரியில நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மின் சுற்று அப்படின்னா என்னது, நம்ம மின்கலம் நேர்மின் வாய் எதிர்மின் வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ செல், பேட்டரி, செல், பேட்டரி. செல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு மின் சுற்றுல நேர்மின்வாய் அப்படிங்கிறது எந்த மாதிரியான லைன்ல இருக்கும்னு சொன்னா நீளமான கோட்டுல இருக்கும். எதிர்மின்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த லைன்ல இருக்கும், சின்னதா டினோட் பண்ணுவோம். ஓகே, சோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ரெப்ரசன்டேட்டட் as long line as well as negative terminal is denoted by short line. Okay, so battery அப்படின்னு சொன்னா காம்பினேஷன் நிறைய இருக்கணும். ஒரு பெரிய, இப்போ வந்து செல் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு நமக்கு, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டுமே எந்த மாதிரி இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அத நம்ம என்னன்னு சொல்றோம், செல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுவே பேட்டரியில கண்டினியூஸா நமக்கு இருக்கும். பேட்டரியில எப்படி இருக்கு, ஒரு ஃபுல்லும் தொடராக அமைந்திருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மின்கல அடுக்கு. செல் அப்படின்னு சொன்னா மின்கலம். மின்கலத்துல நமக்கு ஒரு நேர்மின்வாயும் ஒரே ஒரு எதிர்மின்வாய் கொண்ட ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன். பேட்டரி அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலங்களினுடைய தொகுதி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றதுதான் என்னது, இந்த பேட்டரியின் கன்செப்ட். ஓகே, இதுலயே கண்டினியூஸா நிறைய நமக்கு மின்கலங்களினுடைய தொகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். சோ இதுதான் என்ன சொல்றோம், பேட்டரி அப்படின்னு சொல்றோம். நீளமாக இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ், ஷார்ட்டா இருக்கிறத நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த அமைப்புல இருக்கிறது தான் தமிழ்ல பேட்டரின்னும், சாரி இங்கிலீஷ்ல, தமிழ்ல மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ மின்சுற்று படங்கள்ல நம்ம நேர்மின்வாய் நீளமான லைன்ல இருக்கும், எதிர்மின்வாய்ங்கிறது எப்படி இருக்கும், சின்ன லைன்ல இருக்கும். சோ இத நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னா எப்படி அது மூவ் ஆகுங்கிறது, அண்ட் தென் செல் அண்ட் பேட்டரி இதற்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, here டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வாறு மின்னோட்டமாகப்பட்டது எந்த திசை வழியாக நகர்கிறது அந்த உண்டான சிமுலேஷன் தான் பாருங்க. சோ இதுல
ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் நகர்வதை காமிக்கும். இது நமக்கு என்ன இருக்கு, வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா. சோ வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணினா ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ இன்க்ரீஸ்ட், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆர் இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் டு ஸ்லோ டவுன். சோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி, ரெசிஸ்டன்ஸ்னா மின் தடை, மின் தடைங்கிறது அதிகமாயிட்டே போக போக என்ன ஆகும், எலக்ட்ரானினுடைய நகர்வு, அதனுடைய வேகம் அப்படிங்கிறது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இந்த சர்க்கியூட்ல பாருங்க, இதுதான் எலக்ட்ரான்ஸ் இல்லையா. சோ இந்த எலக்ட்ரானினுடைய நகர்வு அப்படிங்கிறது தான் இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட். அதுல நமக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நகருது, அப்போ நமக்கு மின்னோட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ the voltage அப்படிங்கிறது 9 voltage இருக்கு. I want to increase the voltage level 14. So 14 voltage அப்படிங்கும் போது என்ன ஆகுது பாருங்க, இந்த எலக்ட்ரானினுடைய மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின், இப்போ வோல்டேஜ் லெவல் வந்து எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம வீடுகளில் வரக்கூடிய அந்த வோல்டேஜ் என்ன லெவல், இப்போ ஜெனரலா பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடியது, இல்ல தெருக்கள்ல எரியக்கூடிய விளக்குகளுக்கு என்ன இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். சோ ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். வோல்டேஜ் லெவல் என்ன வரும், எல்லா இடங்களுக்கும் அதே மாதிரி வருதா இல்ல மாற்றமடைதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. இல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, சோ இப்போ I want to decrease the voltage level. Yes, 2 voltage அப்படிங்கறதுல செட் பண்ணிருக்கேன். அப்ப பாருங்க எலக்ட்ரானினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சோ மாடரேட். சோ 8 voltage அப்படிங்கும் போது நார்மலா எலக்ட்ரான் நகரும். சோ I want to change the resistance capacity 3 ohm. இது ஓம்னு சொல்றது. இப்போ இத நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 7 நான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் என்ன ஆகுது, எலக்ட்ரானினுடைய நகர்வு அப்படிங்கிறது நமக்கு குறையுது பாத்தீங்களா. சோ மின்தடையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதிகரிச்சிருக்கோம். இதே மின்தடையை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, 1 ஓம் சொன்ன பாருங்க, ரொம்ப வேகமா எலக்ட்ரான் நகருது. ஏன்னா மின்தடையே இல்ல இந்த இடத்துல, அதனால ரொம்ப அதிகமாக தடையே இல்லாததுனால நமக்கு என்ன ஆகும், ரொம்ப வேகமாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். சோ 2 வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ இதுதான் நம்ம இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வாறு இதுல வந்துட்டு மூவ் ஆகும். மின்னோட்டம் என்பது, மின்னோட்டத்தின் திசை எப்படி இருக்கு, மின்னோட்டம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷன் தான் இது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது, இப்போ மின்னோட்டத்தை எவ்வாறு அளவிடுவது. எல்லாவற்றிற்கும் ஒரு அலகு, பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா யூனிட்னு இருக்கு இல்லையா. சோ அதே போல அளவிடுவது அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுல மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம். நம்ம யூஸ்வலா நிறைய பொருள்கள் வீட்டுல பயன்படுத்துறோம். சாலிட் மெட்டீரியல், லிக்விட் மெட்டீரியல் எல்லாமே. லிக்விட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா லிட்டர் அல்லது மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட்னா கிராம், கிலோகிராம், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா. திடப்பொருளுக்கு கிராம், கிலோகிராம்னு சொல்லுவோம். திரவ பொருள்னா மில்லி லிட்டர், லிட்டர் அப்படிங்கறத நம்ம கணக்கிடுவோம். தூரத்தை கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதற்கென்று ஒரு மைல்னு இருக்கு, கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ கிளாத் எல்லாம் அப்படின்னு சொன்னா நம்ம சென்டிமீட்டர், மீட்டர் அப்படிங்கறது சொல்றோம். அது போலயே நம்ம கரண்ட மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதை கொண்டு நம்ம அதை மெஷர் பண்ணலாம்னா, ஒரு மின்சுற்றுல ஒரு புள்ளியில ஒரு வினாடியில கடந்து செல்லக்கூடிய மின்னூட்டங்களின் மதிப்பு. சோ இப்படி நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாக்ஸ்ல
இங்க எலக்ட்ரான் நகருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது ஒரு வினாடியில கடந்து செல்லக்கூடிய மின்னூட்டங்களின் மதிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? மின்னோட்டம். So current is the rate at which charges flow past a point, a circuit. ஒரு சர்க்கியூட்ல நமக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவு நகருதோ அததான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த இடத்துல நம்ம கரண்ட் அப்படின்னு மெஷர் பண்றோம். சோ கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம இதுல Q அப்படிங்கிறது quantity of the charge passing through the cross section. Q அப்படிங்கிற லெட்டர் நம்ம எடுத்துக்கலாம். Qங்கிறது அந்த குறுக்கு வெட்டு பரப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட குறுக்கு வெட்டு பரப்ப Qன்னு சொல்லலாம். மின்னூட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம், T அல்லது அது டைம், சாரி காலம் நம்ம T அப்படின்னு மெஷர் பண்றோம். Qங்கிறது மின்னூட்டத்தை குறிக்கக்கூடியது. நம்ம மின்னூட்டத்தினுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானதுன்னா I. அப்போ I இஸ் ஈக்குவல் டு Q பை T அப்படிங்கிறது தான் நம்ம இதை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஒரு ஃபார்முலா. ஐங்கிறது என்னது, கரண்ட். ஐங்கிறது கரண்ட் அப்படின்னு சொல்றோம். Q அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு மின்னூட்டம் நகர்கிறது அப்படிங்கறது, Tங்கிறத டைம்னு எடுத்துக்கலாம். சோ I இஸ் ஈக்குவல் டு Q பை T அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. SI யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய சிம்பல் SI அலகு அப்படின்னு பார்த்தா நம்ம அதுல ஏன்னு சொல்லிக்கலாம். ஆம்பியர், ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு கம்பியில ஒரு குறுக்கு வெட்டு பரப்புல ஒரு வினாடியில ஒரு கூலும், ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் அளவு நமக்கு மின்னோட்டம் உருவாகிறது அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மின்னோட்டம்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஒரு ஆம்பியர், 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட், ஒரு வினாடி. அல்லது 1A is equal to 1C by 1, அல்லது 1C செகண்ட் பவர் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். சோ ஒரு மின்சுற்றுல அமையக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பை விட அதை நம்ம எதை வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும். சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தான் ammeter. Ammeter is an instrument used to measure the strength of the electric current. எதற்காக யூஸ் பண்றோம், strength of the electric current. எலக்ட்ரிக் கரண்ட் எந்த அளவுக்கு இதுல பாஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி தான் அம்மீட்டர். அந்த ஒரு மின்னோட்டத்தின் மதிப்பை விட அதை அளவிட உதவக்கூடிய கருவி அப்படிங்கிறது தான் அம்மீட்டர். சரிங்களா? சோ இந்த அம்மீட்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்க்கியூட்ல எந்த அளவுக்கு கரண்ட் நமக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட். சர்க்கியூட் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சர்க்கியூட் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுல நம்ம என்ன பண்ணலாம், அம்மீட்டரை அதுல கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது என்னது, ஒயர். சோ ஒயர் கனெக்ஷன் எசென்சியலா என்னென்ன தேவையோ, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா என்ன தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், நாம் இணைத்து ஒரு சர்க்கியூட் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, சோ ஒயர் அண்ட் தென் பேட்டரி. பேட்டரி அப்படிங்கிறது கண்டிப்பா எசென்சியல் இல்லையா? சோ அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்விட்ச். ஓப்பனா இருக்கலாமா, சர்க்கியூட் க்ளோஸா இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்விட்சை இதுல சூஸ் பண்ணிக்கலாம். சோ கம்பி ஒயர் வேணும், மின்கலம் வேணும், பேட்டரி மின்கல அடுக்கு, அடுத்தது சாவி, இது மூணும் எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு பாஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப கரண்ட் பாஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும்னா யார் வேணும், பல்பு வேணும் இல்லையா? சோ அந்த பல்பு நமக்கு எரியும் பொழுது
இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ இப்ப எப்படி இருக்கு ஒரு சர்க்கியூட், நமக்கு ஒரு மின் சுற்று அப்படிங்கிறது முழுமையா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல எலக்ட்ரிக் ஒயர், பேட்டரி, சாவி, பல்பு எல்லாமே இருக்கு. சரியா? சோ இது இப்போ ஓப்பனா இருக்கு. இது என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப க்ளோஸ் பண்ணது என்ன ஆயிடுது, பல்பு எரியுது. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ, இந்த இடத்துல பாருங்க நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான்களின் நகர்வு என்ன சொல்லியிருக்கோம், மின்னோட்டம் சொல்லியிருக்கோம். சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், முழுமையான ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கறது நமக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால இங்க என்ன ஆகும், நமக்கு பல்ப் அப்படிங்கிறது எரியுது. சாவிய ஓபன் பண்ணிட்டேன், சர்க்கியூட்டை இப்ப டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ப பல்புல கரண்ட் பாஸ் ஆகல, பல்பு எரியல. சரியா? சோ இப்ப நம்ம பாக்குற கான்செப்ட் அம்மீட்டர். அம்மீட்டரின் உதவியோடு இதுல எவ்வளவு கரண்ட் இங்க உள்ள நகருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு தான் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லிப்போம். பாருங்க 0.90 ஆம்பியர் SI அலகுல இருக்கு. எல்லா இடங்களிலும் நமக்கு அந்த வோல்டேஜ் லெவல் என்ன அப்படிங்கிறது பாருங்க சேம் அளவு தான், ஒரே அளவு மின்னோட்டம் தான் இந்த இடத்துல ஃபுல்லுமே என்ன ஆயிட்டு இருக்கு, நமக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கு. 0.90 அப்படிங்கிற அந்த கரண்ட்ல தான் நமக்கு ஆம்பியர் சோ பாஸ் ஆகுது. சரிங்களா? சோ அம்மீட்டர் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுது, மின் சுற்றுல மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நாம கணக்கிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி. Ammeter is an instrument used to measure strength of the electric current in circuit. So இந்த சுற்றுல எந்த அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இதுதான் சிம்பிள் சர்க்கியூட்ங்கிறதும் லேர்ன் பண்ணியிருக்கோம். as well as அம்மீட்டரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதுல கரண்ட் நமக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கறதும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சோ இப்போ இந்த டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இதுல இப்போ I is equal to Q by 2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல வரக்கூடிய சின்ன சின்ன கணக்குகள், ஒரு உங்களுக்கு சிம்பிளா கண்டிப்பா பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு சம் இருக்கும். அது 2 மார்க்லயும் இருக்கும், அல்லது அதிகமான மதிப்பெண்லையும் நமக்கு வந்துட்டு டீடைல்ட் ஆன்சர்லயும் ஒரு 1 or 2 பார்ட்டா கூட கேட்கலாம். சரிங்களா? சோ அப்ப சம் அப்படிங்கறத நம்ம எப்பயுமே ஒமிட் பண்ணக்கூடாது, ஹையர் கிளாஸுக்கும் முக்கியம். சோ ஒரு கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இதுல எக்ஸாம்பிள் சம் தான் 25 கூலோம். ஒரு கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 25 கூலோம். அதுல நமக்கு மின்னூட்டம் எவ்வளவு வினாடி நகருதுன்னா 50 வினாடி. குறுக்கு வெட்டு பரப்புல 25 கூலும் மின்னோட்டத்துல நமக்கு 50 வினாடி காலத்துல கடந்து செல்லும் பொழுது அதனுடைய மின்னோட்டத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரியே ஈஸியா இருக்கு இல்லையா? சோ I is equal to Q by T. சோ இப்ப Q by T அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கு நமக்கு, 25C கூலும் இல்லைங்களா? சோ அப்ப 25 by 50 எத்தனை செகண்ட், அது 50 செகண்ட், 25 கூலும். சோ இப்ப இத நம்ம டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.5C by S, or otherwise ஆம்பியர்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா 0.5 ஆம்பியர். சோ டைரக்டா என்ன கேட்டுட்டாங்க, மின்னோட்டம் தான் கேட்டிருக்காங்க, ஐயனுடைய அளவு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ செகண்ட் சம்ங்கிறது அடுத்த ஒரு சின்ன கணக்கு தான். சோ அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு விளக்கு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு மின்னோட்டம், இப்போ நம்ம ஃபார்முலா தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே அப்ளை பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? மின்னோட்டத்தினுடைய அளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.2.
ஆம்பியர் இல்லையா? சோ விளக்கு அது எவ்வளவு நேரம் எரிஞ்சிருக்கு, டைம் அப்படிங்கிறது 1 hour அப்படிங்கிறது எரிஞ்சிருக்கு இல்லையா? சோ மின்னோட்டம் என்பது 0.2 ஆம்பியர். அது எவ்வளவு மணி நேரம் நமக்கு வந்திருக்கு, 1 மணி நேரம் எரிஞ்சிருந்தா அதனுடைய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மின்னூட்டம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். மின்னோட்டம் இருக்கு, அதே காலம் இருக்கு, அடுத்தது நமக்கு மின்னூட்டம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ கியூங்கிறது அப்ப Q is equal to I by T. I is equal to Q by T. நம்ம Q கண்டுபிடிக்கணும்னா Q வெளியில எடுத்துட்டோம்னா I into T நமக்கு பெருக்கலா மாறிடும் இல்லைங்களா? சோ இப்போ இதுல 1 மணி நேரம்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, 1 hourன்னு. சோ அதை நம்ம என்ன பண்ணணும், செகண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். செகண்டா கன்வெர்ட் பண்ணினா 3600 செகண்ட், 3600 வினாடிகள் அப்படிங்கிறது. சோ ஆம்பியர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.2 into 3600 மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் 72C. நமக்கு 72C. அதுல மின்னூட்டம்ங்கிறது 720. சோ இதுல வரக்கூடியது இதே மாடல்லையே நமக்கு வேறு சில சின்ன சின்ன கணக்குகள் வரலாம். இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய சம்மும் நமக்கு என்ன பண்ணலாம், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த லெசன் நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு நடத்தின சாப்டர்ல நம்ம என்னென்ன டாபிக் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன, மின்னோட்டம் அப்படின்னா என்னது, மின்னோட்டத்தினுடைய திசை என்ன, எவ்வாறு அளவிடலாம், அடுத்தது இந்த சின்ன சம். ஓகே, இதுல நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கா, புரிஞ்சுதா? ஓகே, வீட்டுல போய் செம்ம நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சர்க்கியூட்லாமும் டிரா பண்ணி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எளிய மின்சுற்றை வரைந்து விளக்குகன்னு கேட்பாங்க. சோ அதை நீங்க படிச்சு எழுதி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.